அவர் ரஜினி படத்துக்கு ஒரு பாட்டு, ராமராஜன் படத்துக்கு ஒரு பாட்டுன்னு அவர் வாழ்க்கையில பிரிச்சு பார்த்ததே கிடையாது. மகா கலைஞர்கள்ட்ட அது பிரச்சனை இல்லை. சில விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் எப்பாடுபட்டாவது பண்ணணும். நாம வறுமையா இருக்கோமே, கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைச்சு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பண்ணோம்னா கூட மாட்டிக்கிடுவோம். அப்படி மாட்டப்பட்ட படம் தான் எனக்கு கரகாட்டக்காரி. அதுக்காக நான் அந்த ப்ரொடியூசர்ஸை குறை சொல்ல வரல. அவங்க மகளையே கதாநாயகி நடிக்கணும்னு ஃபீல்டுக்கு கூட்டு வராங்க. நாம் அதை வச்சு நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கிறோம். ரைட், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா. பல குறைபாடுகள், பல சிக்கல்கள் ஏற்படுது. அதனால அந்த மாதிரி படங்கள் நம்ம கொஞ்சம் தவிர்த்திருந்திருக்கலாம். அது அவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும், நமக்கும் நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கும் பொருளாதாரத்தில் ஒரு கரகாட்டக்காரி எடுத்துக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன். அதுக்கு மேலே நம்ம எந்த படத்தையும் தீர ஆலோசிக்காமல் எடுக்கக்கூடாது. சினிமா படம் எடுக்க இருந்தால் அவங்க அதை தாங்குவாங்களா, இந்த படம் ஓடலைன்னா அவங்க குடும்பம் தாங்குமா, தாங்காதான். தாங்காதுன்னா அந்த படத்தை நம்ம கமிட். எஸ்பி முத்துராமன் அப்படி ஒரு பாலிசி வச்சிருக்காரு. தீர ஆலோசிக்காமல் கமிட் ஆக மாட்டார். அது மாதிரி நம்ம முடிவெடுக்கணும்னு ஒரு முடிவு எனக்கு எடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்த படம் கரகாட்டக்காரி. ஆனால் அதுலேயும் இளையராஜா குறை வைக்கல. ஆனால் அந்த கரகாட்டக்காரங்க 2 ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா, காட்டுக்கிளி காட்டுக்கிளி எங்க கூட்டுக்கு ஒரு பாட்டு படி, பஞ்சவர்ண கிளியே 10 நாளா ஒன்ன காணலையே. பிரமாதமான பாட்டு. பாட்டுக்களெல்லாம் பிரமாதம் தான். அதில் அவர் எப்படி குறை வைப்பாரு? அவர் ரஜினி படத்துக்கு ஒரு பாட்டு, ராமராஜன் படத்துக்கு ஒரு பாட்டுன்னு அவர் வாழ்க்கையில பிரிச்சு பார்த்ததே கிடையாது. மகா கலைஞர்கள்ட்ட அது பிரச்சனை இல்லை.